சாந்தி முகூர்த்தம் நின்னு போச்சேன்னு கவலைப்படுறியா? அது இல்ல அத்தை, இன்னைக்கு நடக்கலைன்னாலும் இன்னும் ஒரு 15 நாள்ல நடக்க போகுது. பின்ன அவளை சரியா கவனிக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா? ஆமா, ஆனா கீர்த்திய இல்ல, ராதாவை அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ராதாவா? காலையில அண்ணன் என்ன கூப்பிட்டு கீர்த்தி பிரிஞ்சிருந்தாலும் ராதா அந்த பாசத்தை உங்களுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப வேற அவளுக்கு கால் சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல உங்க கூட இருந்தான்னா சீக்கிரம் குணமாயிடுங்கிறது என்னோட உத்தேசம். ராதா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளோனோ இல்ல பண்ண போறாளோனோ நினைக்கிறதுக்கு காரணம் கூட இல்ல. அவங்களுக்கு என்னமோ பிடிக்கல, அவ்வளவுதான். அவங்களால ராதாவுக்கு என்ன கஷ்டங்களோ அவமானங்களோ வருமோன்னு, அதனால கீர்த்திக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. ஏன் இப்படி பண்ற? அறிவில்ல? அட, எதுக்காக ஒரேடே சிரிக்கிற? ஒன்னும் இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிடுச்சே கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய், என்ன டிஸ்டர்ப் பண்ண முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் வெறுப்பா இருக்கேன். நிஜமா சொல்றேன், நீங்க இவ்ளோ கவலைப்படுறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. ஆமா, அந்த கீர்த்தியே அப்படி எல்லாம் பண்றா? உங்களை மாதிரி ஆள் பக்கத்துல இருந்தா ராதாக்காக மட்டும் இல்ல, எங்க அம்மா கால் உடைஞ்சா கூட, கால் உடையறது மட்டும் இல்ல, யாராவது கழுத்தை நெரிச்சா கூட அந்த இடத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டேன். இப்ப யோசிச்சு பிரயோஜனமே இல்ல மாமா. அதுக்குதான் பார்த்து நிச்சயம் பண்ணும் போதே ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யறது, உங்க பேட் லக், அவ்வளவுதான். ருக்கு, என்ன இது? இதுக்கு மேல பேசினா உன் மரியாதை கெட்டுரும். ஏன் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பா? யார்கிட்ட என்ன பேசணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரல? போ போ இங்க இருந்து. இப்பதான் இந்த போன் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எப்படிதான் போன்ல பேசிட்டே இருப்பாங்களோ தெரியல. இல்லாதப்ப என்ன பண்ணிருப்பாங்க? ஹலோ ஹலோ சார், ராயல் டிராவல்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எப்பவும் போன் பேசிட்டே இருப்பியா? இப்படி இருந்து எப்படி வேலை செய்வ? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு டைம் வேஸ்ட். சாரி சார், கொஞ்சம் லைன் பிஸியா இருந்தது. பணம் அதிகமாயிடுச்சுன்னா இப்படிதான் இருப்பீங்க. இல்ல சார், அது சரி, பெங்களூருக்கு 2 டிக்கெட் புக் பண்ணு. இன்னைக்கு ஈவினிங். ஓகே சார். புக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸும் டைமிங் என்கிட்ட சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு. பெங்களூர்ல நம்ம சைட்ல ஏதோ கோல்மால் வேலை நடக்குது. என்னன்னு ஒண்ணுமே தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2-3 நாள் இருக்க வேண்டியது வரும். புரியுதுடா? 2 டிக்கெட் புக் பண்ணிருக்க. கீர்த்தியவும் கூட்டிட்டு போ. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்குடா. எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஃபிளைட்லயே போகணும். காலை உடைச்சு போட்டு எல்லாத்தையும் கவுக்கலான்னு பார்த்தா 15 நாள் கழிச்சுதான் நல்ல நாள் இருக்குன்னு அந்த ஐயர் சொன்னதுக்கு அப்புறமும் கூட புருஷனையும் பொண்டாட்டியும் பெங்களூர் அனுப்புறியா? தம்பி, என் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே, எனக்கு எவ்வளவு இருக்குண்டா? பெருக்கிறதுக்கு நீ மந்திரம் போட்டீங்கன்னா அதை அழிக்கிற மந்திரம் நான் போடுவேன். இருங்க, இப்பவே போய் எல்லாத்தையும் கலைக்கிறேன். ஏய், ஏண்டி ஓவரா சொல்ற? வாய மட்டும் சுமாரு. என்ன தடுக்கிறீங்க? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் மாமாவோட ஃபிளைட்ல போறா. சாவ போற சனியனுக்கு ஃபிளைட் எதுக்காக? ஃபிளைட்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கா? டெம்பரரியா வந்த அவளுக்கு இவ்ளோ பில்டப்பா? அச்சி, வாய முடு. அவங்க பெங்களூருக்கு மட்டும் இல்ல, இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கூட போக மாட்டாங்க. போக விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்க போகுதுன்னு.